தொடங்கியாச்சு. தொடங்கினா இந்த கிருஷ்ணரை மட்டும் காணையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவர்கள் போயிட்டு வர நேரம் அது ஒரு பழைய கொட்டகை ஒன்று. அந்த பழைய கொட்டையில் அந்த கதவு இறுக்கப்பட்டுட்டு, சோ இங்க நாடகத்தை தொடங்கி விட்டார்கள். அதுல பாஞ்சாலியா நடிக்கிறவோட சாரி அவர்கள் அந்த நாடகத்துக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வச்சிருப்பார்கள். அது குறிப்பிட்ட நேரம் அந்த செயலை முடிகின்ற பொழுது கிருஷ்ணன் காப்பாற்ற வேண்டும். அப்ப அதுல அங்கால துச்சோதனன் அப்படி நடித்துக் கொண்டிருக்கிறவர் இழுத்துக்கொண்டே இருக்கிறார். அப்ப அவர் கையை காட்டுகிறார்கள், சைகையில சொல்கிறார்கள் மற்றவரை வர சொல்லி. இப்ப இவர்களுக்கு தெரியும் அந்த கலைஞன் வெளியில ஒருத்தர் மாட்டுப்பட்டிருக்கிறார், அவரால் உள்ளுக்க வர முடியல. உள்ளுக்க இருக்கவர் சொல்றார் அவரை காண இல்லை. எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்திலே பாஞ்சாலியாக நடித்தவர் ஒரு ஆண். இவருடைய நிலையை நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும். ஆனா நிறைய மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கதை வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த இடத்தில் ஒரு கலைஞன் ஒரு முடிவு எடுக்கிறான். அவருக்கு தெரிஞ்சிட்டு இவரால் வர முடியாது, ஏதோ சிக்கலாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவுன்னு சொன்னா, திடீரென்று மேல பார்த்துட்டு எல்லா உடுப்பையும் காட்டிட்டு அவரை சோட நின்றுக்கிறார். நின்றுட்டு சொன்னாராம், கிருஷ்ண பரமாத்மாவே உன்னுடைய அருளோ அருள், இந்த படுவாதகர்ல இருந்து உன்னால வர முடியல, நான் என்னை காப்பாத்துறதுக்காக நீ என்ன ஆம்பளையா மாத்தி விட்டவார் அப்படின்னு. இது அந்த கலைஞனுடைய அந்த நேரத்தில் ஒரு கணப்பொழுதில் அவன் எடுத்த முடிவு. ஏன் இந்த கதையை நான் சொல்றேன்னு சொன்னா, அவனுடைய தியாகம் இருக்கே, அந்த நேரம் தவிச்ச தவிப்பு வேற யாருக்குமே தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியும், இந்த மேடையில இருந்து நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேரம், பேசிட்டு இருக்கிற நேரம், இந்த ஹார்ட் எப்படி அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு பெரிய மக்கள் கூட்டத்துக்குள்ள ஒரு தொடர்ந்து வந்த பல அழுத்தங்களை எதிர்கொண்ட ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய பிரச்சனைகளை தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சேர்த்து மௌனிக்கப்பட்ட ஒரு போராட்டத்திலே எப்படி நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை மக்களிடம் வேறொரு திசையிலே அவர்களுக்கு புகுழ்த்த முடியும், அல்லது அவர்களுக்கு அதை சொல்ல முடியும், அல்லது அவர்களோடு இதை பகிர்ந்து கொள்ள முடியும், எதிர்காலத்தில் எப்படி மக்களிடம் இதை கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு தோற்பாட்டிலே தனது நேரத்தை, தனது மகிழ்ச்சிகள், தனது சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி இதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி 6 நூல்கள் நமது சமூகத்துக்கு தேவையான ஒரு நூல்களை இங்கே தந்திருக்கிறார் திரு ஐங்கரன் விக்னேஸ்வரா என்று சொன்னால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களை நாங்கள் கொடுத்தே ஆகணும். இந்த நேரத்திலே இந்த மேடையில் அடுத்ததாக நாங்கள் எல்லாருமே நன்கு அறிந்த இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்க வருகை தந்திருக்கின்ற திரு பாடுமீன் ஸ்ரீஸ்கந்த் ராஜா அவர்களை இங்கே தலைமை தாங்குவதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்வினுடைய நாயகர் எழுத்தாளர் திரு ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களையும் இந்த மேடைக்கு அழைத்து அவர்களிடம் ஒலி வாங்கி கையளிக்கின்றேன். நன்றி. பேச்சை சில வசனங்களில் முடிக்க நான் என்னை ஒரு தயார்படுத்திக் கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் பேச்சை இழுப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை. எல்லோருமே பேசிவிட்டார்கள். எனக்கு கிடைத்தது புகழாரம் அல்ல. இந்த எழுத்து, உண்மையில் சொல்கின்றேன், ஐங்கரன் விக்னேஸ்வரா எழுதிய எழுத்து அல்ல. எனது எழுத்தா இருந்தாலும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எழுதிய எழுத்துத்தான் இது. இந்த எழுத்தின் ஒரு உண்மை வடிவம் ஒன்றை நான் கூறுகின்றேன். 6 நூல்களை ஒரே தரவில் வெளியிடுகின்றே எந்த அளவுக்கு சாத்தியம்? இது எந்த ஒரு சாத்தியம் இல்ல சாதனையும் அல்ல. உண்மையை சொன்ன போனால் பலருக்கு தெரிந்திருக்கும், 1990ஆம் ஆண்டு மாசி மாதம் வெளிவந்த கட்டுரைகளோட இந்த நூலில் உள்ளன. எரித்திரியா விடுதலை போராட்டம் அன்றைய காலத்தில் கூறுமென்ற காலத்தில் ஈழநாதம் பத்திரிகையில் மாசி மாதம் 2ஆம் அல்லது 3ஆம் கிழமையில் வெளிவந்த கட்டுரைகள் கூட இந்த நூலில் உள்ளன. கடைசியாக நடந்து முடிந்த போராட்டங்கள் வெற்றியடைந்த சில நாடுகளின் போராட்ட வரலாறு நூலில் எழுதியுள்ளேன். இவையெல்லாம் கண்டங்களாக பிரித்து ஒரு தேவை கருதி, அந்த தேவையை யார் எனக்கு பணித்தார்கள், அந்த தேவை எதற்காக வந்தது என்பதெல்லாம் வெளிப்பட என்னால் கூற முடியாது. எனது மக்களுக்காக எழுதப்பட்ட எழுத்து இது எந்த வகையிலும் எனக்காக எந்த ஒரு பெருமையை சேர்ப்பாக எழுதப்பட்ட எழுத்தல்ல. மக்களுக்காக, தமிழ் பேசும் மக்களுக்காக எழுதப்பட்ட எழுத்துக்கள் வரலாற்றில் நீடித்து நிலைக்க வேண்டும். இத்தகைய போராட்டங்கள் இத்தகைய கண்டங்களில் நடந்துள்ளது என்பதை மக்கள் அறிய வேண்டுவதுதான் எனது அவா. நான் கடைசி ஒரு 10 வருடங்களில் இந்த நூல்களை வெளியிட வேண்டிய எனக்கு ஒரு அவா இருந்தது, ஒரு தேவை இருந்தது. ஆனால் இந்த நூல்களை நான் ஒரு தொகுக்கும் போது பலர் கூறினார்கள், நீங்கள் மௌனித்து விட்டீர்கள். அதை நீங்கள் என்ன என்று கூறும்போது எங்கள் தேசிய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டது. இப்போது என்ன பலர் நண்பர்
எங்கள் அன்பு தம்பி ஜூட் பிரகாஷ் கூறிய தேசியம் இன்னும் மரணிக்கவில்லை, தமிழ் தேசியம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணா ரவீந்திர அண்ணா கூறியது போல தமிழ் தேசியம் ஒரு உணர்வு தான். அந்த உணர்வுக்கு மேற்பட்ட எங்களுக்கு உயிர் தந்ததும் இந்த தமிழ் தேசியம் தான். அதனால தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாங்கள் வாழ்கின்ற நாடு எங்களுக்கு எப்போதுமே ஒரு உணர்வை தந்து கொண்டிருக்க போன்றது. உணர்வால் மட்டுமே இந்த போராட்டம் எழுச்சி பெறவில்லை. மக்களின் மனங்களாலும் மக்களுக்காக தேசிய ஒரு விடுதலை வேண்டிய இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே வெல்லுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அது காலம் கடந்தாலும் எப்போதோ ஒரு காலம் கனியும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. மீண்டும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்திய பாடுமேன் ஸ்ரீஸ்கந்தராய அண்ணா அவர்களுக்கும் நிகழ்ச்சி பல்வேறு வகையிலும் ஒத்துழைத்த குறிப்பாக வேந்தன் நண்பர் வேந்தியா அவர்களுக்கு எனது மிக பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மெல்பர்னில் இந்த நிகழ்ச்சி கடந்த வருடம் நான் நடத்த விரும்பிய போதும் என்னை இந்த ஆஸ்திரேலிய மண்ணில் பல்வேறு தமிழ் எழுத்துக்கு என்னை மீண்டும் நீண்ட காலமாக எழுதி கொண்டிருந்தாலும் தமிழ் எழுத்துக்கு என்னை மீண்டும் இந்த ஆஸ்திரேலிய மண்ணில் கொண்டு வந்தது எங்கள் அண்ணா முருகபதி அண்ணா அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சியை தான் நடத்த வேண்டும் என எதிர்பார்த்திருந்தேன். ஏனென்றால் அவர் சில சுயினம் காரணமாக வர முடியாதது. ஆகவே ஒரு வருடம் கழித்து இப்போ சொன்னார், இல்லை இந்த நிகழ்ச்சியை நடத்துங்கள். அவருக்கு எனது நன்றி, நான் எப்போதுமே நன்றி கடமைப்பட்டுள்ளேன். அதற்கடுத்தாக இந்த ஆய்வு செய்த அவ்வளவு பேருமே உங்கள் கருத்துக்களை கூறியிருந்தால் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் எந்த வகையிலும் இந்த எழுத்து வெறுமனே எனக்கான எழுத்து என்று யோசிக்க வேண்டாம். இந்த எழுத்து என்பது மக்களுக்கானது, எனது மண்ணுக்கானது. இதை நான் ஒரு வரலாற்று ரீதியான படைப்பாக மட்டும் கருதவில்லை, வரலாற்றுக்கு தேவையான படைப்பாகத்தான் நான் கருதுகின்றேன். இது ரெண்டு வித்தியாசம். ஒரு வரலாற்றுக்கு எழுதப்பட்ட படைப்பட்டா என் பேரை நான் நிலைநாட்ட வேண்டும். அப்படியான நிலை எனக்கு தேவை அவசியம் இல்லை. நான் ஒரு வாழும் சாதாரண மனிதன் தான். எழுத்து எனக்கு ஊழியம் தருவதில்லை, ஊதியமும் தரப்போவதில்லை. ஆகவே இந்த எழுத்து என்பது எனது மண்ணுக்காகத்தான் நான் படைத்துள்ளேன். மீண்டும் ஒருவே இங்கு நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தேன். குறிப்பாக பல்வேறு வகையில் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. சில வேளைகளில் யாருக்காவது நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளாமல் மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு எனக்கு முன்பாக பேசிய எனது பிராமகன் விக்னேஷ் சிவகுமார் கூறியது போல நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஒருங்கமைத்து பின்புலத்திலிருந்து ஒத்துழைத்த அனைவர்களுக்கும், குறிப்பாக சாரதா மோனச்சந்திரன், சுகந்தி சிவகுமார் மற்றும் பல்வேறு வகையிலும் எனக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மீண்டும் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொண்டு தலைமை உரையேற்றிய திரு பாடமியின் ஸ்ரீ கந்தராசா அவர்களுக்கும் மற்றும் ஆய்வோர்களை ஏற்றிய திருமதி நித்யா திருமசீலன், திரு ஜூட் பிரகாஷ், திரு ராஜா கருப்பையா, திரு ருட்பதி, செல்வி கல்விதாரணி சந்திரன், திரு கிருஷ்டி நலரத்னம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் மங்கள விளக்கேற்றிய தமிழ் ஆழ்வர்களுக்கும் சிறப்பை ஏற்றிய சட்டத்தரணி திரு ரவீந்திரன், திரு ரமேஷ் பாலா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இங்கு ஆஸ்திரேலியாவில் தேசிய கீதத்தையும் தமிழ் வார்த்தையும் பாடிய வர்ஷா நூற்கலை பாடசாலை மாணவர்களுக்கும் ஆசிரியர் ஸ்ரீமதி துஷியந்தி லக்ஷ்மன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மண்டப ஒலி ஒருங்கிணைத்து திரு வேதன் பொன்னியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இன்றைய நிகழ்வை சிறப்பாக ஒருங்கமைத்து நிறையாட்களை செய்து திரு அபர்ணா சூதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு வாய்களிலும் பங்களித்த அனைவருக்கும் மிக நன்றி. கடைசியாக அங்கிருந்தப்பா எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கும் மிக்க நன்றி. தாய் மண்ணுக்கும் இணைகின்ற தந்தை தாய்க்கும் என் வணக்கங்கள். நூல்களின் எழுத்தாளர் திரு ஐங்கரன் விக்னேஸ்வர அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஆர்வலர்கள் அனைவருக்கும், மிக சிறப்பாக தலைவர் ஸ்ரீயண்ணா அவர்களுக்கும் எனது வணக்கம். என் தாய்மொழியிலும் தாய் மண்ணிலும் நான் கொண்டிருக்கும் பற்று என்பதே இந்த நூலை ஆய்வு செய்வதற்கான எனது தகுதியாக நான் கருதுகின்றேன். ஸ்ரீயண்ணா கூறியது போல 6வதாக வந்திருக்கின்றேன். 6 அமர்ந்த இருந்து நீங்கள் கேட்டு செல்லலாம். அதற்காக நான் 6 மணிக்கு அனுமதிக்க போறதில்லை. எனக்கு முன்பு வந்தவர்கள் அனைவரும்
திரு ஆவூரான் சந்திரனும் இங்கே வந்திருந்தால் அனைவரும் ஆண்கள். தற்செயலாக செல்வி அபிதாரணி இங்கு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இல்லை என்றால் நான் மட்டும் பெண்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு தந்திருப்பார்களோ ஒரு சிந்தனை எனக்குள்ளே இருந்தது. நல்ல காலம் அபிதாரணி எனக்கு முன்னுக்கு வந்துட்டார். இந்த ஆப்பிரிக்க நாடுகள் பற்றிய நூல் ஆரம்பிக்கையில் பனைவளம் இருக்கையில் ஃபயாப்ரா நிலை வராது என்று 1987 தன்னிறைவு பொருளாதாரத்தை முன்னிறுத்தி ஈழத்தில் எடுக்கப்பட்ட பிரச்சாரங்களை ஞாபகப்படுத்தி நைஜீரியாவின் ஃபயாப்ராவில் இடம்பெற்ற போர் சூழலின் விவரணத்துடன் நூல் ஆரம்பிக்கின்றது. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சிறு துளிகளை மட்டும் நான் இங்கு தொட்டி செல்ல விரும்புகின்றேன். அதன் ஆழத்தில் நீந்தி எழ வேண்டியது நீங்கள். இந்த நூலின் அத்தியாயங்களை படிக்கும் போது மிக முக்கியமாக எனது மனதில் தோன்றிய விடயம், இதைத்தானே நாங்களும் அனுபவித்தோம், இதைத்தானே நாங்களும் கடந்து வந்தோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பார்க்கின்ற போது ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் கடந்து வந்த பாதைகள், நடந்து வந்த பாதைகள் என்னுடைய மனத்திலே தொட்டு செல்கின்றன. நான் சிறுமியாக பாடசாலை மாணவியாக இருந்த போது ஆரம்பித்த மிக பெரும் போராட்டம் 1983 அது வீரியம் அடைந்த போது நான் பாடசாலையில் ஒரு மாணவியாக இருந்தேன். பின்னர் பல்கலைக்கழக மாணவியாக இருந்து பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக வந்த போது 2001 அந்த பொங்கு தமிழ் என்ற நிகழ்விலே நானும் அங்கு பங்கு பெற்றிருந்தேன். அந்த பொங்கு தமிழ் முதலாக இடம்பெற்ற பொங்கு தமிழிலே மாணவர்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். நான் அப்பொழுது ஆரம்ப நிலை விரிவுரையாளர். நானும் அந்த பின்னணியிலே நின்று கொண்டிருக்கின்றேன். கடந்து வந்த பாதைகள், எனது சொந்த உறவுகள், நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல உறவுகளை நாங்கள் இழந்து வந்திருக்கிறோம். அதன் தாக்கங்கள் எங்களுக்குள் இன்னும் அந்த வலிகள் நிறைந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் நான் இந்த நூலை வாசிக்கின்ற போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இதுதான் இதைத்தான் நானும் கடந்து வந்தேன் என்கின்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்தது. சில சந்தர்ப்பங்களில் எமது பிரதேசத்தில் நடைபெறுகின்றதுதான் இன்னொரு புறமாக இங்கே கூறப்படுகிறதோ என்ற மாதிரி இருக்கின்றது. நைஜீரியாவில் தேர்தல்கள் நடைபெறும் காலங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் தமது இன வாக்குகளை பெறுவதிலேயே அதிக அக்கறை காட்டுவார்கள். அதனால் அரசியல்வாதிகளின் நலன்களுக்காக இனங்களுக்கிடையில் வன்முறைகள் தூண்டிவிடப்படும். இதைத்தான் நாங்களும் பார்த்து எங்களுடைய பிரதேசங்களையும் இதேதான் நாங்கள் அனுபவித்தோம். வாக்குச்சாவடியில் நின்று கொண்டு வாக்களிக்க வரும் மக்கள் எந்த வாக்காளருக்கு எந்த வேட்பாளருக்கு போட வேண்டும் என்று அடாவடித்தனம் பண்ணுவது அங்கே சாதாரண நிகழ்வு. இது நைஜீரியாவில் நடந்த நிகழ்வு. ஆனால் நாங்களும் அதே போல அனுபவங்களை கண்டிருக்கிறோம். பட்டினி சாவு என்பது ஃபயாப்ராவிலே முக்கியமாக எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. சுமார் 2 மில்லியன் மக்கள் பட்டினியால் கொல்லப்பட்டனர். அங்கு சில வேறுபாடுகளை நாங்கள் எங்கள் பிரதேசத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. எமது மண்ணிலும் பட்டினியும் பஞ்சமும் பலவந்தமாக ஏற்படுத்தப்பட்ட போதிலும் கூட இவ்வாறான பட்டினி பேரழிவு இடம்பெற்றதாக இல்லை. இதற்கு முக்கியமான காரணம் தற்சார்பு பொருளாதாரம் நோக்கிய விழிப்புணர்வு சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டதும் மக்கள் மீள்திறனும் என்றே கூற வேண்டும். எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து அந்த போர் சூழலை அனுபவித்து இங்கே வந்திருக்கிறார்கள். சில பேருக்கு அனுபவம் இருக்கும். நாங்கள் பனம்பழத்தை சவர்க்காரமாக பாவிச்சினாங்க. ஒரு காலகட்டத்துல பனம்பழம் எங்களுக்கு சவர்க்காரமாக பாவிப்பதற்கான ஒரு நிலைமை இருந்தது. அதை விட இத்தனையோ தடைகள் எல்லாவற்றையும் தாண்டித்தான் நாங்கள் மண்ணெண்ணெய் விளக்கு பாவிச்சு படிச்ச அனுபவம் எங்களுக்கு. ஜாம் போத்தில்ல ஒரு சொட்டு மண்ணெண்ணெயை விட்டு அதுக்குள்ள பஞ்ச போட்டு அந்த விளக்கு ஒரு சிறிய ஒளி வரும். அந்த ஒளியில இருந்துதான் நாங்கள் கல்வி கற்று வெளியில வந்த நாங்கள். அந்த அனுபவங்கள் சேர்த்து வந்தாக்கள் இதுக்குள்ள நிறைய பேர் இருக்கலாம். அநேகமான வைத்தியர்கள் அங்கு நான் இருந்த காலத்தில் கல்வி கற்ற வைத்தியர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவள் எல்லோருக்கும் இந்த அனுபவங்கள் இருக்கும். அடுத்ததாக அகோரமான பஞ்சத்தின் விளைவாக ஏற்பட்ட சுகாதார ரீதியான விளைவுகள், குழந்தைகளின் உடல் விருத்தி, உயர் ரத்த அழுத்தம் போன்ற பலவிதமான விளைவுகள் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையில் இந்த ஆய்வுகள் எதுவும் செய்யப்படவில்லை.
அந்த போர்க்காலத்தை தொடர்ந்து நாங்கள் நிறைய பேர் வெளியில வந்திருக்கிறோம். இப்ப இருக்கிறாக்கலங்க எப்படி இருக்கணும்ன்றது ஒரு அபிவிருத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அபிவிருத்தி எந்த பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது ஒரு வினாக்குறியோடு இருக்கிற சந்தர்ப்பத்தில எம்முடைய பிரதேசத்துல இன்னும் போரின் விளைவுகள் ஆய்வு செய்யப்படவில்லை. சிறந்த முறையிலே ஆய்வு செய்யப்பட்டால் என்ன நடக்கிறது என்பதை எங்களாலேயும் அறியக்கூடியதாக இருக்கும். அதிகமான இளம் வயதினர் இதய நோய், புற்றுநோயினால் உயிரிழப்பதும், மாற்றுவலு உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதும் எங்களுடைய தகவல்கள், நாங்கள் அறிந்து கொள்கின்ற தகவல்கள். ஆனால் முறையான ஆய்வு செய்யப்பட்டு அவை இன்னும் வரவில்லை. இப்ப இங்கு நாங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் நடைபெற்ற போராட்டங்களையும் அதன் விளைவுகளையும் பார்க்கின்ற போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எங்களுடைய நாடும் அந்த நாடுகளையும் நாங்கள் ஒப்பீடு செய்யாமல் இருக்க முடியாது. ஒப்பீடு செய்து கொண்டிருக்கும் போதுதான் உண்மையாக எதை நாங்கள் கடந்து வந்தோம், மற்ற நாடுகள் எவ்வாறு அதை அனுபவித்திருக்கின்றன, அந்த விளைவுகளில் இருந்து, அதன் பாடங்களில் இருந்து நாங்கள் எவற்றை கற்றுக்கொள்ள போகின்றோம், அது எங்களுக்கு எப்படி வழிகாட்ட போகிறது, அடுத்த சந்ததியை நாங்கள் எப்படி வழிநடத்த போகிறோம் என்பதற்கு ஐங்கரனின் புத்தகம் ஒரு மிக துணையாக இருக்கக்கூடிய ஒன்று. அதை நாங்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும். இந்த மாலை வேளையில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திரு பாடலின் ஸ்ரீகாந்தராஜா அவர்களுக்கும், இந்த நிகழ்வின் நாயகன் ஐங்கரன் விக்னேஸ்வர் அவர்களுக்கும் எனது ஆஸ்திரேலியாவின் பூர்வீக குடிகளை இவ்வேளையில் நினைவு கூர்ந்து எனது உரையை ஆரம்பிக்கிறேன். ஐங்கரன் விக்னேஸ்வர் அவர்கள் எழுதிய தேசிய நிர்ணயமும் ஐரோப்பிய சிறுபான்மை இனங்களும் என்னும் நூல் பற்றி உரையாற்ற எனக்கு வழங்கிய இந்த சந்தர்ப்பத்திற்கு மிக்க நன்றி. ஐங்கரன் அவர்கள் பன்னாட்டு அரசியல் சமூகவியல் சார்ந்த பல கட்டுரைகளை உலகெங்கிலும் உள்ள தமிழ் நாளிதழ்களிலும் சஞ்சிகைகளிலும் அண்மை காலமாக வானொலி பேட்டி நிகழ்ச்சிகளூடாகவும் நமக்கு வழங்கி வருகிறார். எனவே அவருக்கு அதிக அறிமுகம் தேவையில்லை. தேசிய சுய நிர்ணயத்தையும் அது எப்படி ஐரோப்பிய சிறுபான்மை இனங்களிடையே ஊடுருவி தலைத்தோங்கி வளர்ந்து என்பதை இந்த நூலின் 101 பக்கங்களிலும், அதாவது 13 அத்தியாயங்களில் அலசியுள்ளார் ஆசிரியர். இந்நூலில் கட்டலோனியா, பாக்ஸ், ஆர்மேனியா, செர்ச்னியா, கொசோவோ, சைப்ரஸ் மற்றும் வட அயர்லாந்து, ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகளில் நிகழ்ந்த அல்லது நிகழும் சுய நிர்ணய போராட்டங்கள், அவற்றின் ரிஷி மூலம் ஒரு தீர்வை நோக்கிய பயணத்தில் அவர்கள் அடைந்த வெற்றி அல்லது தோல்வி என்ன என்பவற்றை நுணுக்கமாக ஆராய்ந்துள்ளார். இங்கு நான் ஒவ்வொரு கட்டுரையாக விளக்கி ஒரு நீண்ட உரையை ஆற்றப் போவதில்லை. எனவே முதலில் நவீன தமிழ் இலக்கியத்தில் அரசியல் ஆய்வு கட்டுரைகளின் பங்கும் செல்வாக்கும் என்ன என்பதை நோக்குவது நலம் என்று நினைத்தேன். நவீன தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சி பாதையில் அரசியல் ஆய்வு கட்டுரைகள் ஒரு சமூகத்தின் சிந்தனை போக்கையும் அரசியல் விழிப்புணர்வையும் வடிவமைப்பதில் மகத்தான பங்காற்றியுள்ளன. சங்க இலக்கியம் முதல் பக்தி இலக்கியம் வரை நீண்டு வந்த தமிழ் மொழியின் இலக்கிய பாரம்பரியம் 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் தேசிய சுதந்திரம், சமூக நீதி போன்ற புதிய கருத்தாக்கங்களை உள்வாங்கி பரிணமித்து என்பது உண்மை. இந்தியாவின் சுதந்திர போராட்டம் தமிழ் சமூகத்தில் பெரும் அரசியல் கொந்தளிப்பை ஏற்படுத்தி எண்ணற்ற எழுத்தாளர்களின் அரசியல் கருத்துக்களை எழுத்து வடிவில் வெளிக்கொண்டர தூண்டியது. இந்திய விடுதலை போராட்டின் காலத்தில் தமிழ்நாட்டில் பல எழுத்தாளர்கள் தங்கள் உணர்ச்சிகளை தூண்டும் எழுத்துக்கள் மூலம் சுதந்திர சிந்தனைகளை வெளிப்படுத்தி மக்கள் மனதில் தேசபக்தியை விதைத்தனர். மகாகவி பாரதியார் போன்ற முன்னோடிகள் தேசபக்தி பாடல்கள் மூலம் பத்திரிகை கட்டுரைகள் வாயிலாகவும் சுதந்திர வேட்கையையும் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்த்தனர். பாரதியாரின் சுதந்திர பள்ளு இதற்கு ஒரு நல்ல உதாரணம்.
அவரது வீரியமான எழுத்துக்கள் பிற்கால தமிழ் அரசியல் எழுத்து நடைக்கு அடித்தளமிட்டன. இத்தகைய ஒரு மரபின் நீட்சியாகவே திரு ஐங்கரன் விஸ்வநாவின் நூல் இந்த நவீன தமிழ் சூழலில் முக்கியத்துவம் பெறுகிறது. உலகளாவிய அரசியல் நிகழ்வுகளையும் தேசங்களின் சுயநிர்ணய போராட்டங்களையும் தமிழ் சமூகத்துக்கு கொண்டு வந்து அவற்றை ஆழமான அரசியல் நோக்கில் பகுப்பாய்வு செய்யும் இத்தகைய நூல் தற்போதைய தமிழ் அரசியல் எழுத்து வளர்ச்சிக்கு தேவையானதொன்று. குறிப்பாக சுய நிர்ணய உரிமைக்காக தாகம் கொண்ட சமூகங்களுக்கு பிற தேசங்களின் அனுபவங்களை ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு வாய்ப்பை இது வழங்குகிறது. ஐரோப்பிய கண்டம் பல நூற்றாண்டுகளுக்கு மேலாக தேசிய இனங்களின் மத குழுக்களின் மொழிகளின் போராட்ட களமாக இருந்து வந்துள்ளது. பனிப்போர் முடிவடைந்த பின்னர் சோவியத் யூனியன் மற்றும் யூகோஸ்லோவேகியா போன்ற பேரரசுகளின் சிதைவு பல புதிய தேசிய இனவாத கோரிக்கைகளையும் சுய நிர்ணய போராட்டங்களையும் எழுப்பியது. இந்த நூல் இந்த முக்கிய போராட்டங்களின் வரலாற்று பின்னணியுடன் அணுகுகிறது. இதில் தொட்டு செல்லும் அங்கங்கள் சொல்வதனால் சைப்ரஸ் மோதல், அது பிரிவினையும் சுதந்திரமும், கட்டலோனியா சுதந்திர இயக்கம், கொசோவா மோதல், அயர்லாந்தின் சுதந்திர இயக்கம், வட அயர்லாந்து உள்நாட்டு போர் ஆகியவை. எனவே அவற்றை நான் விரிவாக கூறப்போவதில்லை இங்கு. ஆனால் இந்த நூலின் அணுகுமுறை அப்ரோச் என்னென்று பார்த்தால், ஆசிரியர் இந்நூலில் ஐரோப்பிய சுய நிர்ணய போராட்டங்களை எவ்வாறு அணுகுள்ளார் என்பதை பின்வரும் அம்சங்களில் காணலாம். வரலாற்று வேர்களை விளக்கும் அணுகுமுறை. இந்த நூலின் மிகப்பெரிய பலம் ஒவ்வொரு மோதலுக்கும் அதன் ஆழமான வரலாற்று வேர்களை கண்டறிந்து விளக்குவதில் உள்ளது. ஆசிரியர் நிகழ்கால மோதல்களை வெறும் தற்காலிக அரசியல் நிகழ்வுகளாக பார்க்காமல் அவை பல நூற்றாண்டுகளாக படிந்துள்ள இன, மத, மொழி, பொருளாதார, அரசியல் முரண்பாடுகளின் வெளிப்பாடுகள் என்பதை வெளிப்படுத்துகிறார். நமது எல்லோருக்கும் பரிச்சயமான பல ஆண்டுகளாக இங்கு தமிழ் தொண்டை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கும் திரு பாடுமின் ஸ்ரீகந்தராஜா அவர்களே, இன்றைய விழாவின் கதாநாயகன் ஒன்றல்ல இரண்டல்ல 6 புத்தகங்களை ஒரே நேரத்தில் வெளியிட்டு தன்னுடைய எழுத்து பணியின் பலத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஐங்கரன் விக்னேஸ்வரையா அவர்களே, பல எழுத்தாளர்களே, இங்கு கூடியிருக்கும் பல எழுத்தாளர்களே, வாசகர்களே, பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகத்தின் தலைப்பு இந்தியாவில் தேசிய இன எழுச்சியும் வீழ்ச்சியும். மிக பொருத்தமான தலைப்பு என்று நினைக்கிறேன். சாதாரணமாகவே இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நடப்பு செய்திகளை நீங்கள் கடந்த 40-50 வருடங்களாக வாசித்து வந்திருந்தாலோ இல்லை பார்த்து வந்திருந்தாலோ இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான புத்தகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 16 தலைப்புகளில் எழுதியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை பற்றிய, அங்கு நடந்த போராட்டங்கள் பற்றிய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. எல்லாமே அப்பப்போ நடந்த நிகழ்வுகள், அதற்கான தரவுகள், அதில் தன்னுடைய கண்ணோட்டம் என்ன என்பது பற்றி மிக அழகாக, அதே நேரத்தில் வளவள என்று எடுத்துக்கொண்டு போகாமல் தலைமை உரையில் தலைவர் குறிப்பிட்டது போல அடுத்து என்ன சொல்ல போகிறார் என்று ஒரு உற்சாகத்தை வளர்க்கின்ற விதமாக அவருடைய எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன. அதுக்கு உண்மையிலேயே நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய சில மாநிலங்கள், தெலுங்கானாவில் பாட்டாளி மக்களின் போராட்டங்கள், நாகாலாந்து தேசிய இன எழுச்சியில் பற்றிய போராட்டங்கள், மிசோரமில் நடந்த தேசிய எழுச்சியும் வீழ்ச்சியும் அது சார்ந்த போராட்டங்கள் எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மொழி சார்ந்திருக்கும், இனம் சார்ந்திருக்கும், அவர்களுடைய மதம் சார்ந்திருக்கும். குறிப்பாக வேற்றுமைகளின் அடிப்படையில் சில போராட்டங்கள் நடக்கும்.
அங்கே பார்த்தீங்கன்னா அரசியல் கண்ணோட்டமும் ஒரு சாயலாக கலந்திருக்கும். அந்த அரசியலை பற்றி குறிப்பிடும் பொழுது மிக 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 பட்டும் படாமல் அழகாக அவர் எடுத்து செல்கிற விதம் உண்மையிலேயே நகைப்புக்குரியது, ரொம்பவும் பாராட்டத்தக்கது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தெளிவாக அந்த அரசியல் அந்த நேரத்தில் இருந்த அரசு எது, அது ஆதரிச்சுதா எதிர்த்ததா என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் உள்ளே போக முடியாது. ஏன்னா இது எல்லாருக்குமான ஒரு புத்தகம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா, அசாதாரண சூழ்நிலைகள் நிறைந்த அதிமுக்கிய நிகழ்வுகள் எவ்வாறு இந்தியாவில் கையாளப்படுகிறது என்பதை மிக நேர்த்தியாக அந்தந்த காலகட்டத்தில் அதற்கே உண்டான தரவுகளோடு, அது ரொம்ப முக்கியம். நான் எனக்கே பலது தெரியுதுன்னு நான் எழுதிட்டு போயிட முடியாது. படிக்கிறவங்க இருப்பாங்க, பார்த்தவங்க இருப்பாங்க, அவங்க தேடுவாங்க, இதை எப்படி சொன்னார் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த விதத்தில் தரவுகளோட விளக்கமாக சொல்ல முயற்சித்த நமது ஆசிரியரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஸ்ரீஸ்கந்த் ராஜா அண்ணா அவர்களே, ஐங்கரன் அண்ணா அவர்களே, எங்களுக்கு கண்டிப்போடு கணிதமும் படிப்பித்து இந்த அரங்கில் வீற்றிருக்கும் அந்தரி பிள்ளை மாஸ்டர் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். ஐங்கரன் விக்னேஸ்வரா, ஐங்கரன் அண்ணா என்று தான் நான் கூப்பிடுவேன். நாங்கள் இருவரும் யாழ்ப்பாணம் பெரியவான் கல்லூரியின் பழைய மாணவர்கள். யாழ்ப்பாணம் பெரியவான் கல்லூரி காலங்கள் கடந்தும் எங்களை பிணைத்துக் கொண்டிருக்கும் ஒரு அன்பு பிணைப்பு. நாங்கள் ஆழமாக நேசிக்கும் எங்களின் 202 வருட பெருமை மிகு அடையாளம். ஐங்கரன் அண்ணன் பெரியவான் கல்லூரியின் புகழ்பூத்த 1989 பேட்ச்காரர். அவரது 89 பேட்ச் அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் மிகவும் புகழ் பூத்தது. 92 பேட்ச்காரங்களான நாங்கள் வியந்து பார்த்து, இவர்களைப் போல வர வேண்டும், வாழ வேண்டும், அட்டகாசம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட அதி திறமைசாலிகளை தன்னகத்தை கொண்ட பேட்ச் தான் ஐங்கரன் அண்ணரின் 89 பேட்ச். இந்த பேட்சில் கல்வி, விளையாட்டு, இலக்கியம், இசை, காதல் என்று அனைத்திலும் சிறந்து விளங்கிய சிங்கங்கள் இருந்தார்கள். அண்ணரின் பேட்ச்காரங்கள் மட்டுமல்ல, அவங்கள் சுழட்டிய பெட்டைகளின் பெயர்களும் பெரியோவானின் வரலாற்றில் இடம் பிடிக்கும் அளவுக்கு இவர்களின் காதல் சுழற்றல் கதைகள் அந்த காலத்தில் மிகவும் பிரபலமானவை. 1989 பேட்சின் மாணவரான டாக்டர் சுபநேசன் 89ஆம் ஆண்டு உயர்தர பயோ பிரிவில் இலங்கை தீவில் முதலாவதாக வந்தார். 89 சென்ட் ஜான்ஸ் கிரிக்கெட் டீமை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சஞ்சீவன் 88-89ஆம் ஆண்டுகளில் தலைமை தாங்கிய அந்த கிரிக்கெட் அணியை வெற்றி கொள்ள யாழ்ப்பாணத்தில் எந்த பாடசாலையாலும் இயலாமல் இருந்தது. பெரியவானில் ஐங்கரன் அண்ணரின் வகுப்பில் படித்தவர்களில் எங்கள் தேசத்திற்கான விடுதலை போராட்டத்தில் இணைந்து சரித்திரம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள். வானோடியாகவும், அதுவும் முதலாவது வானோடிகளில் ஒருவராகவும், கடலோடிகளாகவும் சரித்திரம் படைத்த அவர்களின் கதைகளை காலம் வரும்போது ஐங்கரன் அண்ணா நிச்சயம் எழுதுவார். ஆனால் இந்த வெற்றிகளுக்கு பின்னால் வேதனைகளும் இருந்தது. ஐங்கரன் அண்ணரின் 2 வகுப்பு தோழர்கள் அகிலன் திருச்செல்வம் மற்றும் அறிவாளி தேவகுமார் ஈபிக்காரங்களால் படுகொலை செய்யப்பட்டனர். பள்ளி காலங்களில் ஐங்கரன் அண்ணா வெளியிட்ட 2 நூல்கள் பற்றியும் தொட்டு செல்வது அவசியம். முதலாவது 1982ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி அறிக்கப்பட்ட யாழ்ப்பாண நூலகத்தின் நினைவுகளை சுமந்து வந்த அணையாத அறிவாளர். இரண்டாவது படுகொலை செய்யப்பட்ட அகிலன் திருச்செல்வத்தின் எழுத்துக்களை தாங்கி வந்த மரணம் வாழ்வின் முடிவல்ல என்ற கவிதை தொகுப்பு. ஐங்கரன் அண்ணாவின் எழுத்து அந்த காலத்து நினைவுகளின் ஒரு பிரதிபலிப்பு. அவரது அரசியல் சிந்தனைகள் தமிழர் தாயகத்தில் நாங்கள் அனுபவித்த அனுபவங்களின் ஆழத்தில் இருந்து உருவானவை. இன்று நாம் அறிமுகப்படுத்தும் இந்த நூல் அந்த வரலாற்றின் ஒரு குரலாகவும் அந்த சிந்தனையோட்டத்தின் தொடர்ச்சியாகவே பார்க்கின்றேன். இந்த நூலின் உள்ளார்ந்த நிகழ்ச்சி அதன் அர்ப்பணிப்பில் தொடங்குகின்றது. ஐங்கரன் விக்னேஸ்வரா அண்ணா அவர்கள் இந்த நூலில் மெல்பர்னில் வாழ்ந்து மறைந்த பெரியவான் கல்லூரியின் பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் துரைசாமி மாஸ்டர் அவர்களுக்கு அர்ப்பணித்துள்ளார். துரைசாமி மாஸ்டர் கடுமையான ஒழுக்க நெறி கொண்ட ஒரு ஹெட் மாஸ்டர். ஆனால் அதே நேரத்தில் தமிழ் மொழியின் மீதும் தமிழர் பண்பாடு மீதும் ஆழமான காதலை மாணவர்களிடம் விதைத்தவர். துரைசாமி மாஸ்டரும் தினமும் பள்ளிக்கு வேட்டி அணிந்து வருவது வளமை. இன்றைய உலகம்
இன அடையாளங்களின் மீதான சிக்கலான அரசியல் விவாதங்களால் ஆழமாக பாதிக்கப்படுகிறது. முரண்பாடுகள் முற்றிய அரபுலகின் தேசிய இனங்கள் என்ற ஐங்கரன் அண்ணாவின் இந்த நூல் அந்த பாதிப்புகளின் மையத்தில் நின்று அரபுலகில் இனங்களுக்கிடையிலான உருவான முரண்பாடுகளை வரலாற்று மற்றும் சமூக அரசியல் கோணங்களில் ஆராய்கிறது. ஐங்கரன் அண்ணா ஒரு தமிழ் அரசியல் சிந்தனையாளர். இந்த நூலில் பெண் இன அரசியல் சிக்கல்களை மட்டுமல்லாமல் சுய நிர்ணயத்தின் சாத்தியங்கள், இன அடையாளங்கள் மீதான உரிமை மற்றும் பண்பாட்டு அரசியல் சூழ்நிலைகளின் தாக்கங்களை விரிவாக பதிவு செய்து செல்கின்றார். இந்த நூல் எங்களுக்கு ஒரு சிந்தனையூட்டும் பயணம். இது அரபுலகின் அரசியல் சிக்கல்களை புரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக மட்டுமல்லாமல் தமிழ் அரசியலின் சிந்தனையின் பரப்பை விரிவுபடுத்தும் ஒரு முயற்சியாகவும் பார்க்கலாம். தற்காலத்தில் உலக அரசியல் சூழலில் இன அடையாளங்கள் மற்றும் தேசிய சுயநிர்ணயத்தின் மீதான விவாதங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றன. இஸ்ரேல் பாலஸ்தீன முரண்பாடு அந்த விவாதத்தின் மிக கடுமையான வெளிப்பாடு. ஒரு பக்கம் வரலாற்று உரிமை, பாதுகாப்பு மற்றும் இன அடையாளத்தின் மீதான உரிமை, மறுபக்கம் நிலம், சுயநிர்ணயம் மற்றும் அடக்குமுறையின் எதிர்ப்பு. இந்த இரு பார்வைகளும் உலக அரசியல் மேடையில் மோதிக்கொள்கின்றன. இன அடையாளங்கள் மற்றும் சுய நிர்ணயத்தின் மீதான அரசியல் விவாதங்கள் ஈழத்தமிழர்கள் வரலாற்றிலும் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழ் மக்களின் மொழி, கலாச்சாரம் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான கோரிக்கைகள் ஒரு தேசிய இனமான அவர்களை அடையாளப்படுத்தும் முயற்சியாக தமிழ் தேசிய சிந்தனை உருவெடுத்தது. தமிழ் தேசியம் எனும் அடையாளம் இலங்கை தீவின் அரசியல் கட்டமைப்பில் இருந்து புறக்கணிக்கப்பட்ட போது, மறுக்கப்பட்ட போது அது எதிர்ப்பாகவும் ஆயுத போராட்டமாகவும் மாறியது. சிவபெருமானுடைய முதுகில் விழுந்த பிரம்படி எல்லோர் முதுகிலும் சுட்டது போல திலீபனின் சாவு எல்லோருடைய முற்றங்களிலும் விழுந்திருக்கிறது என்று பர்த்தினியம் என்னும் புத்தகத்தில் தமிழ்நதி அக்கா தமிழர் தேசத்தின் உணர்வலையை படிமப்படுத்துவார். எங்கள் எல்லோரது முதுகிலும் விழுந்த திலீபனின் சாவு என்னும் பிரம்படி போல தமிழ் தேசியம் என்னும் கோட்பாடும் எங்கள் எல்லோரது மனங்களிலும் ஆழமாக விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு எங்களில் சரியாக ஊட்டப்படாமல், விதைக்கப்படாமல் போனது வரலாறு எங்களுக்கு இழைத்த துன்பியல் நியதி. தமிழ் தேசியம் என்றால் என்ன? தமிழ் தேசியம் ஒரு கெட்ட வார்த்தையா? தமிழ் தேசியம் என்றால் பிரிவினையா? தமிழ் தேசியம் என்றால் அடிப்பாடும் போராட்டமும் ஆர்ப்பாட்டமுமா? தமிழ் தேசியம் என்றால் வாக்கு அரசியலா? தமிழ் தேசியம் என்றால் சித்தாந்தம் கருத்து கொண்டிருப்பதா? தமிழ் தேசியம் என்றால் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு எதிரானதா? இல்லை. தமிழ் தேசியம் என்றால் காலங்காலமாக எங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த எங்கள் மண்ணில் எங்கள் அலுவல்களை நாங்களே பார்த்துக் கொள்ள போதுமான அதிகாரங்களுடன், எந்த அடக்குமுறைக்கும் ஆளாகாமல் மான ரோசத்துடன் நாங்கள் வாழ்வதுதான் தமிழ் தேசியம். எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்ல வேணும் என்றால் தாயகம், சுயாட்சி, சுயநிர்ணயம். எந்த இனமோ, போராட்ட அமைப்போ, அரசியல் கட்சியோ, வியாபார நிறுவனமோ, ஏன் ஒரு தனிநபரோ தனது இருப்பிற்கும் முன்னேற்றத்துக்கும் சில அடிப்படை கோட்பாடுகளை தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டும். சரியான அடிப்படை கோட்பாடுகளை கொண்ட அமைப்புகளும் இயக்கங்களும் தனிநபர்களும் தான் பில் டு லாஸ்ட் என்னும் வகையறாக்குள் அடங்குவார்கள். தமிழ் தேசியமும் அவ்வாறான ஒரு கோட்பாடே. தமிழ் தேசியம் என்பது எங்கள் இனத்தின் அடையாளத்திற்கான, இருப்பை தக்க வைப்பதற்கான, முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு எளிய கோட்பாடு. ஜேவிபி அமைப்பு தான் கொண்ட சிங்கள சோசியலிச தேசியவாத கொள்கையில் உறுதியாக நின்றதால் தான் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது இலக்கை இன்று அடைந்திருக்கிறது. தனது கொள்கையை ஆழ்மனதில் புதைத்துவிட்டு காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு உலகத்தோடு ஒத்தோடி இன்று ஜேவிபி ஆட்சியை பிடித்திருக்கிறது. பெருங்கட்சிகளோடு இணைந்து பயணித்து அமைச்சர்களாகி ராஜினாமா செய்து எதிர்கட்சியில் குந்தியிருந்து இந்தியா கூப்பிட்டாலும் போய் கதைத்து, சீனாவோடு பேச பீஜிங் போய், அமெரிக்காவோடு விருந்துண்டு என்று பல்வேறு வெளிப்புற தோற்றங்களை அந்த கட்சி காட்டிக்கொண்டிருக்கும் போதும் தனது அடிப்படைவாத கோட்பாட்டை மனதுக்குள் உறுதியாக பூட்டி வைத்திருக்கிறது, இன்னும் வைத்திருக்கின்றது. நாங்கள் என்ன செய்கிறோம்? வெளியே ஆகு என்று எங்கள் கோட்பாட்டை தொண்டுகளில் கத்திக்கொண்டு இனம் சார்ந்து எடுக்கும் முடிவுகளில் தமிழ் தேசியம் என்னும் கோட்பாட்டை கோட்டை விட்டு விடுகிறோம்.
தமிழ் தேசியம் என்பதை ஒரு குறுகிய வட்டமாக வரையறுத்துவிட்டு குண்டு சட்டிக்குள் குதிரை ஒட்டி கொண்டிருக்கின்றோம். எதிரியோடு உறுதியாக உறவாடவும், ஏன் எதிரியை பயன்படுத்தியே நமது நலன்களை பேணவும் முன்னேறவும் தமிழ் தேசிய கோட்பாட்டில் இருக்கும் உறுதி எம்மை பலப்படுத்தும், வலுச்சேர்க்கும். பறந்துபட்டு வியாபித்து அதிவேகத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கும் உலக ஒழுங்கில் பயணிக்கவும் தமிழ் தேசியம் ஒரு தடையாக இருக்காது. எங்கள் இருப்பை தக்க வைக்கவும், உரிமைகளை வென்றெடுக்கவும் பொருளாதார பலத்தின் அவசியத்தை தமிழ் தேசிய கோட்பாடு வலியுறுத்தி நிற்கின்றது. தமிழ் தேசிய மூலக்கருவை சிதைக்காவண்ணம் எங்களை மூடிய அறைக்குள் மட்டுப்படுத்தாது உலகின் பரந்துபட்ட எல்லைகளை தொட்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் தமிழ் தேசியத்தை செயலூட்டமிக்கதாக ஆக்க வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் பயணிக்கின்றோம். ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய போராட்டம் உலக அரசியல் சூழ்நிலைகளால் நிர்ணயிக்கப்படும் ஒரு சிக்கலான பாதை. இந்தியா, அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய சக்திகள் இவை அனைத்தும் இந்த போராட்டத்தின் வடிவமைப்பில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்கு வகித்துக் கொண்டும் இருக்கின்றன. முரண்பாடுகள் மூச்சிய அரபுலகின் தேசிய இனங்கள் என்னும் ஐங்கரன்மாவின் இந்த நூல் அரபுலகில் நிகழும் இன அரசியல் முரண்பாடுகளை ஆராயும் போது இலங்கை தமிழர்களின் அனுபவத்தையும் பிரதிபலித்து செல்கின்றது. ஒரு இனத்தின் உரிமை, அதன் அடையாளம் மற்றும் அதன் அரசியல் எதிர்காலம் இவை அனைத்தும் உலக அரசியல் மேடையில் எவ்வாறு சிக்கலாக மாறுகின்றது என்பதை முரண்பாடுகள் மூச்சிய தேசிய இனங்கள் என்ற இந்த நூல் நமக்கு நினைவூட்டி நிற்கின்றது. நன்றி, வணக்கம். திரு யாதவன் சிவராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக டாக்டர் உமாகாந்தன் கனகரட்னம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் உமாகாந்தன் கனகரட்னம் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இங்கே சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக திரு பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக டாக்டர் ஞானசேகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் ஞானசேகர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக டாக்டர் து சண்முகானந்த குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி டாக்டர் து சண்முகானந்த குமார். அடுத்ததாக திரு ஜெயரஞ்சித் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி திரு ஜெயரஞ்சித் அவர்களுக்கு. அடுத்ததாக திரு நரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு நரேஷ் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக டாக்டர் சுதர்ஷன் கணபதி பிள்ளை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி டாக்டர் சுதர்ஷன் கணபதி பிள்ளை. அடுத்ததாக திரு சுகந்தன் பத்மநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி திரு சுகந்தன் பத்மநாதன். அடுத்ததாக திரு எகேட்டன் நிரஞ்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி திரு எகேட்டன் நிரஞ்சன் அவர்களுக்கு. இப்பொழுது இந்த முதல் தொகுதி நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் 2 தொகுதியினராக உங்களுக்கு சிறப்பு பிரதிகள் வழங்கப்பட இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளுக்குள் செல்லலாம். நன்றி. பயங்கள் மிகப்பெரிய விருட்சமாகி இந்த நாட்டிலே தமிழ் மொழியை அடுத்த பரம்பரை தக்க வைத்துக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, அதற்கும் அடுத்த பரம்பரையிடம் அதை கடத்தி கொண்டிருக்கின்ற கரிசனையோடு அதற்குரிய தகைமை கொண்டிருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்களிலே மிகச்சிறந்த உதாரணமாக அபிதாரணி சந்திரனை நான் சொல்லுவேன். இங்கே பிறந்த பிள்ளை தமிழ் மொழியிலும் முத்தமிழிலும் இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் இவற்றையெல்லாம் பொழுதுபோக்கிற்காக கற்கிறவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். ஆனால் நமது தமிழ் மொழியில் மிகவும் அர்த்தம் பொதிக்க தானாகவே பேசக்கூடிய ஒரு பிள்ளை இங்கே தன்னுடைய தந்தையினுடைய பேச்சை கொண்டு வருகிறார். அவரை அன்புடனும் பெருமையுடனும் இங்கே அழைக்கிறேன். மிக்க நன்றி ஸ்ரீ ஸ்கந்தராச்சாரியா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய நூல்கள் வெளியீட்டுக்கு எங்களுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்கள். இது ஒரு ஷார்ட் நோட்டீஸில் தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்தது. ஆனால் இருந்தாலும் இந்த வாய்ப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உலகமெங்கும் ஏகாதிபத்தியத்தின் நலனுக்காக ஒடுக்கப்படும் பூர்வீக குடிமக்களும் தேசிய இன மக்களும் தம் உரிமைகளை கோரி போராடுகின்றார்கள்.
இந்த போராட்டம் எங்கெல்லாம் ஏகாதிபத்தியத்தின் குரல் ஓங்க வேண்டும் என்று உரக்கின்றதோ அங்கெல்லாம் பூர்வீக குடி மக்களின் குரல் வளைகள் நசுக்கப்படுகின்றன. ஈழ ஊடகவியலாளரான ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களின் பார்வையில் இது படுவதால் நாமும் தெரிந்து கொள்கின்றோம். இவர் எப்படித்தான் இந்த செய்திகளை உள்வாங்கி உடனுக்குடன் பரந்துபட்ட ஊடகங்களுக்கு கொண்டு செல்கின்றார் என்பதும் ஒரு போராட்டம்தான். அதில் அவர் வெற்றியையும் பெறுகிறார். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் உள்ள மக்கள் தங்களின் உரிமைக்காக எப்படியெல்லாம் துன்பப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை எமது தமிழ் மக்களின் போராட்ட வரலாறுகளுடன் ஒப்பிடும் போதுதான் அந்த உணர்வு பூர்வமான வலி எங்களிடமிருந்து எழுகிறது. ஒரு காலகட்டத்தில் ஒரு புரட்சி நடந்து முடிந்ததும் இன்னொரு புரட்சி நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று ஏகாதிபத்தியவாதிகள் மன கணக்கு போட்ட காலத்தில் இன்னொரு புரட்சியினை நடாத்தி பெரும் வெற்றி கண்டது பல நாடுகள். நாமும் அப்படித்தான். எம்மால் முடியாது என்று தூரத்தில் தான் நிற்கின்றோம். இந்த தூரம் எவ்வளவு காலம் என்பது போல்தான் ஐங்கரன் அவர்களின் இந்த கட்டுரை தொகுதி எம்மை பார்த்து கேட்கின்றதோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இந்த லத்தீன் அமெரிக்காவில் இன முரண்பாடுகள் என்ற புத்தகத்தை வாசிக்கின்ற போது சில நாடுகளில் காலம் காலமாக குடும்ப ஆட்சியிலும் வன்முறையாளர்களின் ஆட்சியிலும் ஊன்றிப்போய் இருக்கின்ற பாமர மக்களின் குரல் வலைகள் நசிக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஞாபகத்திற்கு வருகின்றது. பாப் பாடகர் பாப் மார்லி தனது இனம் அடிமைப்பட்டிருக்கின்றது என்பதை தொடர்ந்து தனது பாடல் மூலம் வலியுறுத்தி வருகின்றார். வெள்ளை இனத்தவர்கள் மட்டுமல்ல, கருப்பினத்தவர்கள், வயதானவர்கள், இன்றைய இளையோர்கள் வரை அனைவரும் அவருடைய பாடல்களை கேட்டு கவரப்பட்டிருக்கின்றார்கள். அவர் தான் எடுத்துக்கொண்ட இசை கருவியை தன் இனத்தின் குரலாக ஓங்கி ஒலித்தார், விடுதலைக்கு பங்காற்றினார். இன்று எமது தமிழ் இளையோர் பலரும் இது போன்ற இசைத்துறையில் திறமையோடு வெளிவருகின்றார்கள். எமது குரலும் கேட்கின்றது. லத்தீன் அமெரிக்காவை போன்று நாமும் அடிமைப்பட்ட இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காலங்கள் பல கடந்துதான் இந்த நாடுகள் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றார்கள். அதுபோல் ஒரு காலம் எங்களுக்கும் விடியும். நான் இந்த புத்தகத்தில் பொலிவியா சேகுவேராவின் இறுதி கணங்கள் என்ற அத்தியாயத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது எங்களுடைய வரலாறு விடயங்கள் பல ஞாபகத்திற்கு வந்தது. இந்த அத்தியாயம் சேகுவேராவின் வாழ்க்கையின் இறுதி நாட்களை சித்தரிக்கின்றது. இதன் மூலம் எழுத்தாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்கள் சேகுவேரா உலகின் விடுதலைக்காக போராடிய வீரராக எவ்வாறு தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதையும் அவரது மரணம் எவ்வாறு வரலாற்றில் ஒரு புரட்சி சின்னமாக மாறியது என்பதையும் விளக்குகின்றார். இந்த பகுதி சேகுவேராவின் கடைசி நாட்களை விரிவாக விவரிக்கின்றது. அவர் பொலிவியாவில் பிடிபட்டு சிறையில் அடக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் வரை அனைத்தும் ஆழமான விவரணையுடன் எழுதப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 1967 அக்டோபர் 8 மற்றும் 9 ஆகிய தினங்களில் நடந்த சம்பவங்கள் மிகவும் நுணுக்கமாகவும் உணர்ச்சி வசப்படும் வகையில் கூறப்பட்டிருக்கின்றது. பொலிவியா சிப்பாய்கள் சேகுவேராவை அடையாளம் கண்டு சுட்டு கொன்ற விதம், அதன் பின்னர் உலகம் முழுவதும் ஏற்பட்ட அதிர்ச்சி ஆகியவற்றை தெளிவாக சித்தரித்துள்ளார். எழுத்து நடை மிகவும் சிறப்பாகவும் உயிரோட்டத்துடனும் உள்ளது. வாசகர்கள் சேகுவேராவின் தியாக உணர்வையும் அவரது புரட்சி சிந்தனைகளையும் ஆழமாக உணரலாம். புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகின்றார்கள் என்ற தன்னுடைய கூற்றிற்கு இணங்க மக்களுக்காக வாழ்ந்தவர் ஒரு தனிநபர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிந்தனை, ஒரு யுகத்தின் அடையாளம் என்பதை எழுத்தாளர் வலியுறுத்துகின்றார். மொத்தத்தில் இந்த பகுதிகள் சேகுவேராவின் வீர வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்தை உணர்ச்சியுடன் விவரிக்கும் வரலாற்று பதிவு. இது வாசகர்களை சிந்திக்க வைக்கும், ஊக்கமளிக்கும், வரலாற்றையும் மனிதத்துவத்தையும் இணைக்கும் ஒரு சிறந்த தொகுப்பாகும்.
யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கு நாங்க நாம் அனைவரும் நமது போராட்டத்தை பற்றி மட்டும் தெரிந்து கொள்ளாமல் எம்மை போல் பல்வேறு இனங்கள் எதிர்கொண்ட அநீதியையும் துன்பங்களையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் எழுத்தாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்கள் சிறந்த உரைநடையில் எளிமையாக விளங்கும் வண்ணம் இப்புத்தகத்தை படைத்திருக்கின்றார். அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு படைப்பு. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பான இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்கும் தலைமையேற்று இங்கு அமர்ந்திருக்கும் பாடுமீன் ஐயா அவர்களுக்கும் நூலாசிரியர் ஐங்கரன் ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்புற உரையாற்ற காத்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் இங்கு இந்த அழகான மாலையை அர்த்தமுள்ள மாலையாக மாற்ற இங்கு அரங்கு நிறைந்து அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் தலைதார்ந்த பணிவான என் வணக்கத்தை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என் பெயர் ராஜா. நான் தமிழ்நாடு மதுரையைச் சேர்ந்தவன். இப்போது மெல்பர்னில் வசித்து வருகிறேன். மெல்பர்னில் வந்த முதல் வாரம் தொடங்கி இன்று வரையிலும் பொது நூலகங்களுக்கு செல்வதும் நூல்களை எடுத்து வாசிப்பதும் அவ்வப்போது கிடைக்கும் நேரங்களில் ஓவியங்கள் வரைவதும் எனக்கு விருப்பமான பொழுதுபோக்கு, எனது விருப்பமான செயலும் கூட. இவ்வாறாக நூல் வாசிப்பு என்னும் ஒரே ஒரு ஒற்றை தகுதியை தவிர இந்த மேடையில் உங்கள் முன் உரையாற்ற எனக்கு வேறு எந்த தகுதியும் இல்லை என்பதை மிகவும் பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பு வரை வாசகர் வட்டம் என்னும் மெல்பர்னை சேர்ந்த அமைப்பில் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்துவிட்டு அந்த நூல் குறித்து அனைவரும் மாத இறுதியில் கலந்து உரையாடுவது ஒரு வழக்கம். அவ்வாறு உரையாடி மட்டுமே பழக இருக்கிறேன். எந்த மேடையிலும் ஏறி இதுவரையில் எந்த உரையும் ஆற்றியது இல்லை. அதை கேள்விப்பட்டுதான் ஐங்கரன் ஐயா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, ராஜா, நீங்கள் எனது நூலுக்கு ஒரு திறனாய்வு செய்யலாமா என கேட்ட பொழுது கைகால்கள் அடுக்கிவிட்டன. திறனாய்வு என்பது அறிஞர்கள் செய்ய வேண்டியது ஐயா. எனக்கு வெறும் ஒரு ரசிகன் நல்லது ஒரு புத்தக வாசகன் எனும் பார்வையில் தான் நான் வாசிப்பேன் என்று நான் கூறிய போது, பரவாயில்லை, புத்தகங்கள் வாசகனுக்காகத்தான், ஆகவே நீங்கள் கவலைப்படாமல் வந்து பேசுங்கள் என்று சிறப்பு அனுமதி அளித்தார். அவருக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவிற்கு வருவதாய் சொல்லிவிட்டேன். ஆனால் ஐங்கரன் ஐயாவை பற்றி அதிகம் தெரியாது. ஆகவே இணையத்தில் தேடி பார்த்தேன். இணையத்தில் தேடிய போது ஆஸ்திரேலியாவில் தமிழ் கலை இலக்கியம் என எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதை மிக சிறப்பாக முன்னின்று செயலாற்றும் முருகபூபதி ஐயா அவர்கள் அழகான 2 கட்டுரைகளை தந்திருந்தார். அதை வாசித்து அவரை பற்றி மென்மேலும் பல தகவல்களை அறிந்து கொண்டேன். அறிமுக முறையில் அவர்கள் கூறியது போல இளம் வயதிலேயே வந்திருக்கிறார். சிறுவர் இலக்கிய ஆய்வாளராக தொடங்கி கவிதை உலகில் சஞ்சரித்து 12 கவிதை தொகுதிகளை நமக்கெல்லாம் தந்திருக்கிறார். கவிதை மனம் கொண்ட காரணத்தினால் எல்லைகளை கடந்து இத்தனை மனித மனங்களையும் அனைத்துக்குள் உனை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூறு என சிறப்பாக உலகம் உள்ள அனைத்து மனிதர்களையும் எண்ணி அங்கு நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் கருத்தில் கொண்டு 6 புத்தகங்களை இன்று வரவாக்கி இருக்கிறார். எனக்கு எழுத்தாளர்கள் என்பது அனைவருமே தமிழ் தாய் மகுடத்தில் சூட்டியிருக்கும் வைரங்கள் போன்றவர்கள். நான் அவ்வாறுதான் அவர்களை காண்பேன். எனக்கு அதேபோல் தலைமையேற்று அமர்ந்திருக்கும் பாடுமீன் ஐயா அவர்களையும் குறித்து ஒரு அழகான கட்டுரையை வெடித்திருந்தார். ஐங்கரன் ஐயா அவர்கள் பாடுமீன் ஐயாவைப் போல அவரின் வழித்தோன்றலாகவே இருப்பார் என்பதை அந்த கட்டுரை நமக்கு வழங்குகிறது. இளம் பிராயம் முதல் இன்று வரையிலும் அவர் ஆஸ்திரேலிய தமிழ் செயல்பாட்டுக்காக பல்வேறு தளங்களில் செயலாற்றிய தலைமை.
ஏற்றிருக்கும் ஐயா பாடுமீன் அவர்கள் மிகச்சிறப்பாக இயல், இசை, நாடகம் என 3 துறைகளிலும் பல்வேறு ஆக்கங்களை தமிழுக்கு தந்திருக்கிறார் என்பதை அறிந்து வியந்து போகிறேன். வியத்தல் இளமே என்று சொன்னாலும் வியக்காமல் இருக்க முடியவில்லை. எனக்கு கொடுத்த புத்தகம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் விடுதலை போராட்டங்கள் என்பது. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என்பன இந்தியா, சீனா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடைப்பட்ட பல்வேறு சிறிய நாடுகளை கூட கொண்டிருக்கின்றன. அவற்றில் நமது ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்கும் போகன்வில்லே, பிரான்சின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நியூ கலிடோனியா, சீனாவின் உய்கூர், திபெத், தாய்வான், ஹாங்காங் மற்றும் பிலிப்பைன்ஸ் கட்டுப்பாட்டில் உள்ள மின்டோனா, அருகில் நமது நாட்டின் அருகில் இருக்கும் மாவோரி பழங்குடியினர், பர்மா, மியான்மர் என்று அழைக்கப்படும் இன்றைய நாட்டில் உள்ள ரோஹிங்கியா மற்றும் கரேனினர் சிறுபான்மையின மக்கள், கிழக்கு தீமோர், மேற்கு பப்புவா, ஆச்சே, இவை அனைத்தும் இந்தோனேஷியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் காலந்தோறும் வரலாற்று துயரம் மிகுந்த வியட்நாம். இப்படி அத்தனை நாடுகளிலும் நடக்கும் மிக கடுமையான போராட்டங்களை கூட அனைத்தையும் ஆவணப்படுத்தியிருக்கிறார். அங்கு நடக்கும் அத்தனை போராட்டங்களும் தேசிய இனங்களின் சுய நிர்ணய உரிமை மற்றும் இன உரிமை ஆகியவற்றுக்காக போராடுகின்றன. அத்தகைய போராடும் இனங்களில் போராட்டங்களினால் ஏற்பட்ட வரலாற்று படிப்பினைகள் யாவை என்பதை தான் ஆசிரியர் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அவ்வாறான வரலாற்று படிப்பினைகள் என்பது நெஞ்சை அதிரச் செய்வன. அவை இன அழிப்பு, இன சுத்திகரிப்பு போன்ற மிக கொடூரமான தாக்கங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இவற்றிற்கு காரணமாக பூலோக அரசியல் காரணிகள் இருக்கின்றன. அவை பெரும்பாலும் இயற்கை வளங்கள் சார்ந்தவை. இவற்றை எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த படிப்பினைகளை எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கிலேதான் இந்த புத்தகத்தை ஆசிரியர் நமக்கெல்லாம் வரவாக்கி தந்திருக்கிறார். இவ்வாறு ஏற்படும் போராட்டங்களுக்கு தூண்டுவதாக வெறுப்பும் பிரிவினைவாதமும் இந்த உலகில் தலைதூக்கி இருக்கின்றன. இதை உணர்ந்துதான் பாரதி அன்றே நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டால் கொஞ்சமோ பிரிவினைகள், 1 கோடி என்றால் அவை பெரிதாமோ என்று மனம் வலித்து பாடினான். நூலாசிரியர்கள், எழுத்தாளர் பெருமக்கள், நண்பர்கள், நன்றிகள், சக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்ன, நான் 92ஆம் ஆண்டு நான் வந்த நாட்களிலே எனக்கு முதலிலே அறிமுகமாகிய சில உறவுகள், அதாவது ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழ் உறவுகளிலே ஒரு முக்கியமான அன்று தொடக்கம் இன்று வரை அவரோடு இணைந்து பல தேசிய பணிகளும் தமிழுக்கான பணிகள், முத்தமிழ் விழா என்று பல செயற்பாடுகள், ஈழத்தமிழ் சங்கத்துக்கான செயற்பாடுகளிலே இணைந்து அவருடைய தலைமையிலே நான் ஒரு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன். நன்றி அதில் என்ன அந்த அறிமுகம் தந்ததுக்கு. இப்பொழுது கந்த சஷ்டி காலம், அதாவது விரதம் பிடிச்சு கொண்டு பொய் சொல்லப்படாது. அந்த காரணத்தினால நான் ஐங்கரன் சொல்கிறது நான் இல்லை, ஐங்குட்டின்னு தான் நான் சொல்கிறேன். பள்ளிக்கூடத்தில் எனக்கு ஒரு வயசு மூப்பாக இருந்தாலும் அன்று தொடக்கம் வேறு வயசு குறைஞ்சவே கணவரும் வேறு ஐங்குட்டின்னு தான் சொல்கிறது. அப்போ இவரோட நட்பு கிட்டத்தட்ட நான் 83ஆம் ஆண்டு சென்ட் ஜோன்ஸ், அதாவது பெரியவான் கல்லூரியில் இணைந்த காலத்திலிருந்து 43 வருடங்களாக இதோட நட்பு தொடர்கிறது. அது பின்னாளில் என்ன நெருக்கமானது, அதாவது நமது நாட்டின் தேசிய விடுதலை போராட்டத்தின் சம்பந்தமான செயற்பாடுகளில் இணைந்து பயணிக்கும் போது அங்கே கள்ளமாக செய்வேன் கணக்கு வேலைகள். அந்த கள்ளமான செயற்பாடுகளில் எங்களுக்கு ஒரு லீடிங் குரூப் இருக்கும். அந்த குரூப்புக்கு தலைவர் இவர் தான். கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னா அதில் இவர் யாரையுமே சிரித்து மயக்கிடுவார். இப்போ பாருங்க, அவர்கிட்ட இந்த சீட்ஸும் அவர் சபியமாக இருக்காரோ, நான் உருவக்கேலி செய்ய அவர் அப்பவும் அப்படித்தான். அதாவது ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயும் அப்படித்தான். இப்போ அவரை போயிட்டோம்னா நாங்கள் ஆண் பிள்ளையிலே லவ் பண்ணுறோரா போய் இப்போ இங்கே கிள்ளித்தான் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு
யாரையுமே தன் சிரிப்பால் கவர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ள கொண்டவர். அதாவது பழமையான அறிமுகமாக இருக்காது. இவர் இதை செய்தார், இவர் இதை எழுதினார் அப்படின்னு சொல்லாமல் அவற்றை மற்ற பக்கத்தையும் கொஞ்சம் பார்க்கத்தானே வேணும். குறிப்பாக எங்களுடைய பாடசாலை நாட்களிலே, அந்த காலங்களிலே முதலில் இவரோடு எனக்கு நெருக்கமான உறவு வந்தது இந்து மன்றம், தமிழ் மன்றம். அதுகளிலே நாங்கள் கமிட்டி மெம்பராக இருப்போம். இவர் ஒரு செக்ரட்டரி, பிரசிடென்ட் ரோல்களில் இருப்பார். அந்த நேரத்தில் இப்போ வயசு போச்சு, நாங்கள் சிறியண்ணே மாதிரி இப்போ நாங்கள் 50+. அப்போ நாங்கள் இனி சில விஷயங்கள் கொஞ்சம் சர்ச்சையாக இருந்தாலும் மன்னிச்சு கொடுங்க, சென்ட் ஜோன்ஸ்காரர் கனவே இருப்பீங்க தெரியுது. சில விஷயங்கள் பின்னால் நடந்து உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். நாங்கள் சொல்ல வேண்டிய நேரம் இந்த நேரம். அதாவது கிறிஸ்தவ மிஷனரிகள் எமது நாட்டை ஆட்கொண்டு அது பாடசாலைகள் உருவாக்கி இதென்றாலும் பல ஆண்டுகள் கடந்தாலும் அந்த கட்டுப்பாடு, அந்த போக்கு தான் பாடசாலைகளிலே இருந்தது. ஒரு நவராத்திரி செய்கிறதோ இது செய்கிறதாலும் எங்களை ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஆனால் அதை முதல் தரம் அந்த ஒரு கமிட்டி உடைத்ததென்றால் ஐங்கரண்ட தலைமையில் இருந்த காலத்தில் நாங்கள் வேட்டி சால்வை எல்லாம் போட்டு, சட்டை போட்டு, தோரணம், வாழைமரம் எல்லாம் கட்டி ஒரு அந்த காலத்தில் சென்ட் ஜோன்ஸில் முதல்ல ஒரு நவராத்திரி விழா சரி, தமிழ் பேச்சு போட்டிகளுக்கு வேட்டியில் முக்கியமான நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறதுக்கு ஒரு அவன் என்னென்னோ போய் அந்த ஹைராக்கின்னு ஏதாவது பிரின்சிபலையோ அதுக்கு பொறுப்பான நான் கேட்டிருக்கேன். அந்த மீட்டிங்க்கு இல்லை நீங்கள் எல்லோரும் பேண்ட்ஸ் இந்த உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு எங்களுக்கு முன்னால் ஒரு தலைமை அதிகாரி சொன்னவர், தலைமை ஆசிரியர். ஆனால் அவன் என்னமோ கதைச்சு அவன்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில்ஸ், அவன்கிட்ட இருக்கிற அந்த சிரிப்புத்தான் சொன்னானே, அந்த சிரிப்பால் மயக்கி அவனை அப்போ பெர்மிஷன் பண்ணாது. இப்போ அதை தொடருது. இப்போ நாங்கள் பள்ளிக்கூட படங்களை பார்க்கல, அதை 84, 85 அப்போ தொடக்கி விட்டவன். இப்போ 85க்கு பிறகு மன்னிக்கணும் 87 தொடக்கி விட்டவன். இப்போ அது சந்தோஷமாக இப்போ போய்கொண்டிருக்கோம். எங்களோட கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சு அது கூடுதலான இந்து மக்கள் இருந்தாலும் எல்லோரும் சகோதரத்துவமாக இணைந்து சிறப்பாக அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கு அவர்கள் எதிர்ப்பில்லை. அது என்னென்னால் அந்த எங்கேயாக்கிட்ட இருக்கிற ஒரு மென்டாலிட்டி, அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்காரன் போட்டுட்டேன்னா அதை அப்படியே நாங்கள் மிஷனரிஸ் அப்படி சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். அவங்க அந்த நேரம் இருந்தாக்களை நான் பல சொல்ல மாட்டேன். அதான் அதை ஃபாலோ பண்ணது. அதான் ஒன்றோடைய அதை உடைச்சு மற்ற இதுக்கு கொண்டு வந்தது. மற்றது இன்றைக்கு அவனுடைய லிஸ்ட்டை வாட்சி எல்லாம் ஒன்று கேட்கல. கிட்டத்தட்ட 8 கவிதை நூல்கள், 3 ஹைக்கூ கவிதைகள் மற்றும் தொகுப்பு நூல்கள் 3, இப்பொழுது 10க்கும் மேற்பட்ட அரசியல். நான் நிற்கின்ற 25வது புத்தகத்தை எட்டிவிட்டானா தெரியவில்லை, 25வதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றான். அரசியல் என்றால் எங்களுடைய ஐ டோன்ட் லைக் பாலிடிக்ஸ், எங்களை இதை பற்றி கேட்க விரும்பல, எங்களை நாட்டில் நடந்ததே காணும் அப்படின்னு சொல்லி போடினோம். ஆனால் எல்லா இடத்துலையும் அரசியல். தமிழ் பள்ளிக்கூடம் போனீங்கன்னா தமிழ் பள்ளிக்கூடத்தில் ஒரு அரசியல், ஒரு சங்கத்துக்கு போனீங்கன்னா சங்கத்திலே ஒரு அரசியல், ஏன் வீட்டிலே அரசியல் இருக்கு, பிள்ளைகளுக்கு அரசியல் இருக்கும். எப்படி அரசியல் கோவில் என்ன அரசியல் இருக்கும், அரசியல் இல்லாத இடம் இல்லை. ஆனால் எங்களோட நாட்டில் நடந்த சில விடயங்களால் நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட ஏக்கம், தவிப்பு காரணமாக நாங்கள் என்ன செய்வோம், அதை பற்றி அக்கறை இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் நாங்கள் அதை எங்களுக்கு பிடிப்பேன். ஆனால் நாங்கள் எல்லா இடமும் தேடி வாசிப்போம். அவனுக்கு அந்த நேரம் ஏற்பட்ட அந்த ஏக்கம், தவிப்புத்தான் அந்த சர்வதேச ரீதியில் நடக்கிற ஒவ்வொரு போராட்டத்தையும் அலசி ஆராய்ஞ்சு இப்படி இவ்வளோ நூல்கள் வர்றதுக்கு உந்துகோலாக இருந்திருக்குன்றதை நம்புகிறேன். அதை மற்றது இப்போ அந்த ஒவ்வொரு நூல்கள்லையும் எங்களோட போராட்டத்தோட ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணுறது, மக்களுக்குள்ள எளித மண்டைக்குள்ள எழுற மாதிரி அவன் சொல்லி கொண்டு வரான். அதுக்குள்ள இன்னொரு இதுன்னு சொன்னால் அந்த நகைச்சுவையான அவனோட பாணி. அவனப்போ ஹை கேக்கிலே மச்சான் போட்டு அவன் அந்த மச்சான்லேயே விழுத்திடுவான், முதலாவது மச்சான்லேயே அப்படி அதே மாதிரி அவனை பற்றி சொல்கிறேன். நான் மற்ற நேரத்தை எடுக்கவில்லை, சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் நூல் வடிவம் நாங்கள் இப்போ கதைக்கிறோம் எழுத்தாளர். அதில் இப்போ ஒரு இன்றைக்கு அதை பற்றி யோசிக்கல, சந்தோஷமாக இருந்தது. முந்தைய ஒரு காலத்தில் 50ஆம் ஆண்டில் பிறந்தவர், 60ஆம் ஆண்டில் 70ஆம் பிறந்தாங்களான்னு எழுத்தாளர்.
எங்கட 70-80களில் எழுத்தாளர்கள். ஆனால் இப்போ எங்களோட இந்த ஒரு பொடியாண்டப்பா 25 புத்தகம் படிக்காங்க. அந்த இது ஒரு சந்தோஷம்தான். அதாவது 70ஆம் ஆண்டில் 71ஆம் ஆண்டுகளில் பிறந்து வந்த ஒருவன், அது நாங்கள் நேற்று பார்த்தாலே அவன் எழுதுகிற புத்தகங்கள சைஸை 25 புத்தகத்தை நீங்கள் வாசித்து முடிப்பீங்களோ தெரியல. இவ்வளோ நாள் கொடுத்தாங்க முன்பு, அதாவது எங்களுக்கு 55 வயசு. ஆனால் அவனுக்கு அதுக்குரிய நேரம் ஒதுக்கி, அது மட்டும் இல்லை, அவன் ஒரு கிழமை நீங்கள் அவனோட நட்பு வட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். மன்னிக்கோணும், அவன் சொல்றது நான் அந்த நெருக்கன் காரணமாக அப்படி சொல்லி கொடுக்க மன்னிக்கோணும், சபையோடும் மன்னிக்கோணும். பத்திரிகைகளில் இத்தனை அவனோட ஆக்கங்கள், பதிப்புகள், அரசியல் ஆய்வு கட்டுரைகள் அது என்று வந்து கொண்டிருக்கு. அதை விட இன்னொரு ஃபேமஸ் ரேடியோவில் ஒவ்வொரு வீக்கும் அவன் முந்தில் இருக்க 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்புகள், சர்வதேச தமிழ் ஒளிபரப்புகளில் இப்போ ஒரு வெல் நோன் ஒரு அரசியல் ஆய்வாளர். அப்போ அது வீக்லி அது அவருக்கு போய்கொண்டு இருக்குது. அது அவன்கிட்ட மற்ற பக்கங்கள் அப்படி போய்கொண்டு இருக்குது. அப்படி இந்த அரசியல் இது எப்படி ஆரம்பித்தது என்று பார்த்தா, எங்களோட பள்ளிக்கூடத்திலையும் ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெற்று போராட்டத்தை பற்றியே நாங்கள் கதைக்க விரும்பாத ஒரு நிலைமை, ஒரு பயமும் அதை பற்றி கதைக்க விரும்பாத ஒரு நிலைமை இருந்தது. அதில் பலருக்கு கோபம் இருக்கு, நான் கூட. ஆனால் அப்படி இருந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ள ஒரு குரூப் ஒன்று இருந்தது. அதாவது விடுதலை மீது கொண்ட ஒரு பற்று, காதல், மண்ணின் மீது கொண்ட காதல், இனத்தின் மீது கொண்ட ஒரு காதல் காரணமாக எங்களுக்குள்ள ஒரு, அதாவது பக்கத்தில் இருக்க நண்பனாக இருந்தால் கூட அதுகிட்ட கதைக்க பயப்படுவோம். ஆனால் எங்களுக்குள்ள இருந்த ஒரு குறிப்பான ஒரு நெருக்கமான வட்டம் அது இப்போ தெரியும். அப்போ ஐங்குட்டி வந்து முக்கியமாக ஐங்கரன் வந்து ஈரோஸ் அமைப்பு, அதாவது ஈழ மாணவர் புரட்சிகர அமைப்பு, அதனுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தின் பதிப்புகளின் ஒரு எழுத்தாளராக இருந்தவர். அது பலருக்கு அந்த காலத்தில் தெரியாது, பிறகுதான் தெரிஞ்சிருக்கும். அதே நேரம் நான் தமிழ விடுதலை புலிகளின் மாணவர் அமைப்பு சோட் அது இருக்கு. அப்போ எங்களுக்குள்ள பரஸ்பரம் வந்து ஸ்கூலுக்குள்ள கள்ளமாக நூல்களை பரிமாறிக்கொள்வோம். மற்ற அமைப்புகளும் கணக்கு இருந்தது. ஆனால் எங்கள் இந்த 2 அமைப்புகளையும் அந்த காலத்திலே நெருக்கமான உறவு இருந்த காரணத்தினால் அது பிற்காலத்தில் இணைந்தும் செயற்பட்டது. அப்படி இருக்கும்போது அகிலன், குமாரதாசன், பாலே அப்படின்ட்டு பலர் ஒரு நெருக்கமான ஒரு குரூப் இருக்கும். அதுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு நாள் வாசித்த புத்தகத்தை மற்றவருக்கு கொடுப்போம். அப்படி கள்ளமாக கண்டு அப்படித்தான் எங்களை அந்த உணர்வையும் அதையும் நாங்கள் எங்களுக்குள்ள வளர்த்து கொண்டு வந்தாங்க. அப்படி அந்த காலத்தில் அரசியலை வளர்த்து, மற்றது நீங்கள் அந்த காலத்தில் மதில்களில் இருக்கிற போஸ்டர்கள், பிரசுரங்கள், விநியோகிக்கப்படுற துண்டு பிரசுரங்கள், மற்றது மற்றும் அந்த அஞ்சலி நோட்ஸுகளில் பார்த்தீங்கன்னா இவண்ட கவிதை அது பலருக்கு தெரியாது. அது ஈரோஸ் அமைப்பால் வந்தாலும் சரி, சில நேரம் விடுதலை புலிகள் அமைப்பாலையும் சரி, ஒட்டப்படுகின்ற அஞ்சலி நோட்டீஸுகள் அதுகளில் ஐங்கரண்ட கவிதைகள் 85ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே ஆரம்பிச்சது. அதாவது இப்போ பார்க்க போனால் அவனை 30 வருடம் அவனை எழுத்து பண்ணி ஆரம்பிச்சு என்று நினைக்கிறேன். இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய். அவ்வாறு முன்னை பழமைக்கும் மூத்தவளாய், பின்னை புதுமைக்கும் ஏற்றவளாய், இன்னும் இளமை எழில் பூத்தவளாய் விளங்குகின்ற என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் முதல்வர் நூலாசிரியர் அன்பிற்குரிய தம்பி ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை மங்களகரமாக வைப்பதற்காக இங்கே விளக்கேற்றி வைத்த பெருந்தகைகளே, அறிமுக உரை, சிறப்புரை, நூல் ஆய்வுரைகளை நிகழ்த்தவிருக்கின்ற அறிஞர்களே, இந்த நிகழ்ச்சியின் அறிவிப்பாளர் அவர்களே, நூலின் சிறப்பு பிரதிகளை பெற இங்கே வந்திருக்கின்ற அன்பர்களே, வாழுகின்ற இடத்தால் வேறுபட்டாலும், வணங்குகின்ற மதத்தால் வேறுபட்டாலும், தனிப்பட்ட குணத்தால் வேறுபட்டாலும், அரசியல் கருத்தால் வேறுபட்டாலும், பிறந்த இடத்தால் வேறுபட்டாலும், வளர்ந்த விதத்தால் வேறுபட்டாலும், தமிழ் மொழியின் பற்றாளர்கள் என்கின்ற இனத்தால் ஒன்றுபட்ட காரணத்தால் இங்கே
கூடியிருக்கின்ற அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் சொல்லி விழித்து வணக்கம் சொல்ல வேண்டும் என்று எனக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் 2 மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்து விட வேண்டும் என்பது ஏற்பாடு. அதனால் நூலை பற்றி பேசுபவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மணித்துளிகளில் சிலவற்றை நான் களவாடிவிடக் கூடாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதனால் நண்பர்களே, அறிவார்ந்த பெரியோர்களே, இளையவர்களே, மூத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தலைமையுரை என்பதால் அதிக நேரம் பேச வேண்டிய அவசியமில்லை. நூல்களை பற்றி நான் பேசுவதில்லை, அது எனது வேலையும் இல்லை. நூல்களை பேசுவதற்கென்றே ஆளுமை மிக்க அறிஞர்களை, இளையவர்களையும் மூத்தவர்களையும் மிகவும் பொருத்தமானவர்களை தம்பி ஐங்கரன் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். நூல்கள், நூலாசிரியர்கள், அவற்றை வாசிப்பவர்கள் பற்றி சில விடயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எத்தனையோ பேர் எழுதுகிறார்கள். துருப்பிடித்த குழாய் தண்ணீர் வறண்ட நிலத்திலே இறங்குவதைப் போல சிலருடைய எழுத்துக்கள் இருக்கும். நோக்கம் இருக்கும், தாக்கம் இருக்காது. பள்ளத்தை நோக்கி பாய்கின்ற வெள்ளத்தைப் போல சில எழுத்துக்கள் இருக்கும். வேகம் இருக்கும், விடயம் இருக்காது. ஐங்கரன் அவர்களுடைய எழுத்துக்கள் தெளிந்த நீரோடையில் நெளிந்து ஓடுகின்ற குளிர்ந்த நீரைப் போல இருக்கிறது. இடையிலே தடைகள் இல்லாமல் எளிதாக நகர்ந்து செல்லுகின்ற சொற்களால் அழகாக வாக்கியங்கள் அமைய வேண்டும் என்பதற்கு ஏற்ப அமைந்திருக்கிறது. எழுத்து நடை இயல்பாக இருக்கிறது, எனக்கு பிடித்திருக்கிறது. சொல்லுக சொல்லை புரிதோர் சொல், அச்சொல்லை சொல் வெல்லும் தன்மை, வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கின்ற வழிகாட்டலுக்கு அமைய சொல்ல வந்த விடயத்தை பொருத்தமான சொற்களால் நமக்கு புரிய வைக்க வேண்டும். அதுவே எழுத்தாளர்களுடைய பணி. ஒவ்வொரு பந்தியும் வாசிப்பவர்களை வசப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வரியும் அடுத்த வரிக்கு நம் கண்களை அவசரமாக நகர்த்தி செல்ல வேண்டும். ஐங்கரன் அவர்களுடைய எழுத்துக்கள் அப்படிப்பட்டவை. செல்லுகின்ற இடமெல்லாம் நான் சொல்லுகின்ற ஒரு விடயம், தமிழன் தனது வரலாற்றை எழுத்திலே வடிக்காமல் விட்டதாலும், உலக வரலாற்றை சிறிதேனும் படிக்காமல் விட்டதாலும் தான் இன்று தாழ்ந்து கிடக்கிறான். நமது அன்பு தமிழை, அழகு தமிழை, இன்பத் தமிழை, இனிய தமிழை, சுந்தர தமிழை, நம் சொந்த தமிழை சிதைந்து போகாமல் காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் உலக தமிழினத்தை குறிப்பாக உணர்ச்சி வசப்பட்டு மடத்தனங்களின் வழிபட்டு உலகெங்கும் பறந்துபட்டு ஒற்றுமையின்றி இன்றி கிடக்கின்ற இன்றைய இலங்கை தமிழினத்தை அறிவார்ந்த சமூகமாக வளர்த்து எடுக்க வேண்டிய கரிசனையும் அக்கறையும் கடப்பாடும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்க வேண்டும். சிறப்பாக, முக்கியமாக, கட்டாயமாக ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் இருக்க வேண்டியது அவசியமாகும். அந்த கடமையை தம்பி ஐங்கரன் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு தொடர்ந்து செய்து வருகிறார் என்பதை அவர் எழுதும் கட்டுரைகளும் வெளியிடும் நூல்களும் நமக்கு சான்று தருகின்றன. இவை ஒன்றும் இங்கே வெளியிடப்படுகின்ற நூல்கள் ஒன்றும் இலங்கை வரலாறுகள் அல்ல. ஆனால் இலங்கை தமிழனின் வரலாற்றை உலகத் தமிழர்கள் நினைத்து பார்க்க வைக்கும் பதிவுகள். ஏனைய நாடுகளில் என்னவெல்லாம் நடந்தன, என்னவெல்லாம் நடக்கின்றன என்பதை அறியும் போதாவது நமக்கு நடந்ததை, நமக்கு நடப்பதை, நமது வரலாறு நமக்கு அறிவூட்டும், நல்ல வழிகாட்டும். எழுத்தாளர்கள் எதை எழுதினாலும், அவை கவிதைகளாக இருந்தாலும் சரி, கட்டுரைகளாக இருந்தாலும் சரி, கதைகளாக இருந்தாலும் சரி, நாவலாக, நாடகமாக,
நடைச்சித்திரமாக அறிவியல் தேடல்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த ஆக்கங்களிலே இன்றைய சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு செய்தி இருக்க வேண்டும். நாளைய சமுதாயத்திற்கும் கொடுத்து தொடர்கின்ற நல்லதொரு பதிவாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இல்லை என்றால் அந்த எழுத்தினால் பயனில்லை, அந்த எழுத்திலே நயமில்லை, அந்த எழுத்திற்கு உயிர் இல்லை. வாசிக்கின்றவர்களை யோசிக்க வைக்கின்ற 2 வரிகளாவது இருந்தால்தான் அந்த எழுத்தாளன் சமுதாயத்தை நேசிக்கிறான் என்று அர்த்தம். ஐங்கரன் தான் வாழ்ந்த மண்ணை நேசிப்பவர், அங்கே இருக்கின்ற நமது மக்களை நேசிப்பவர், இங்கே வாழ்கின்ற நமது சமூகத்தை நேசிப்பவர், இன்னும் சொல்ல போனால் அவர் மனித இனத்தையே நேசிப்பவர். அதனால்தான் அவரது எழுத்துக்கள் எல்லாம் மக்கள் அடைந்த வலிகளை சுமந்திருக்கும், அந்த வலிகளுக்கான காரணங்களை சுமந்திருக்கும், அந்த வலிகளை அடைந்த மக்களின் நோக்கத்தை சுமந்திருக்கும். இவையெல்லாம் சேர்ந்து எல்லோரையும் சிந்திக்க வைக்கும் செய்திகளை தாங்கி நிற்கும். இன்றைய சமுதாயத்துக்கு விடுக்கப்படுகின்ற அந்த செய்திகள் தான் நாளைய நம் எதிர்கால சந்ததிகளுக்கு நாம் வகுத்து கொடுப்பதற்கான நல்ல வழிகள். அந்த வகையில் ஐங்கரன் அவர்களின் இன்று வெளியிடப்படும் நூல்களிலும் மக்களுக்கு செய்திகள் இருக்கின்றன, நிறையவே இருக்கின்றன. இன்று வெளியிடப்படுகின்ற நூல்களின் பெயர்களை பாருங்கள். தெற்காசிய விடுதலை போராட்டங்கள், லத்தீன் அமெரிக்காவின் தேசிய இனம் முரண்பாடுகள் முற்றிய அரபுலகின் தேசிய இனங்கள், இந்தியாவில் தேசிய இன எழுச்சியும் வீழ்ச்சியும், தேசிய சுய நிர்ணயமும் ஐரோப்பாவின் சிறுபான்மை இனங்களும், ஆப்பிரிக்க தேசிய இனங்களும் சுய நிர்ணய விடுதலையும். இது எதுவுமே இலங்கை வரலாறு அல்ல. ஆனால் ஏனைய வரலாறுகளை நமக்கு உணர்த்த வேண்டும், நமது மக்கள் படிக்க வேண்டும், அதிலிருந்து நம்மை நாமே மீள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற உந்தல் என்கின்ற படிப்பினை தான் அவருடைய இந்த நூல்களின் நோக்கம். அன்பிற்குரிய தம்பி ஐங்கரன், நீங்கள் இன்னும் எழுத வேண்டும், இன்னும் நிறைய எழுத வேண்டும், தொடர்ந்து எழுத வேண்டும், இடைவிடாது எழுத வேண்டும் என்று வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்து அடுத்த நிகழ்ச்சியை எடுத்துச் செல்ல முயல்கிறேன்.